the nation alive. அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு Tamil is the mother of the Tamil people. Tamil is the தாய் இந்த நாட்டிற்கு. But hidden behind that bill was a diabolical idea. உண்மை என்னவென்றால் இவர்கள் உண்மையை குழி தோண்டி புதைக்க பார்க்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் ராகுல் காந்தி பேசியதை தப்பும் தவறுமாக மொழிபெயர்த்து சொன்ன மகத்தான மொழிபெயர்ப்பாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. I believe and the Congress party believes that the Tamil people should rule Tamil Nadu. நான் நம்புகிறேன், காங்கிரஸ் பேர் இயக்கம் நம்புகிறது, தமிழ்நாட்டில் அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை, நடக்காது. Tamil Nadu should be ruled by Tamil panchayats. தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும்? தமிழன் ஆள வேண்டும். Tamil Nadu should be ruled by Tamil MLAs. தமிழ்நாட்டை ஆளுவது தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஆள வேண்டும், பிறர் அல்ல. By Tamil chief minister. தமிழ் பீப்புள் உடைய பாரம்பரியம். Tamil Nadu should never be ruled by proxy from Delhi. தமிழ்நாட்டை யாரும் முகமூடி அணிந்து பினாமியாக ஆள முடியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவரது இந்த இன்டர்நேஷனல் மொழிபெயர்ப்பு திறமையை கண்டு காண்டான காங்கிரஸ் அகில இந்திய தலைமை கன்னியாகுமரியில் நடக்கின்ற 6 தொகுதிகளுக்கான ராகுல் காந்தியின் பிரச்சார கூட்டத்திற்கு செல்வ பெருந்தகையை அழைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இதையடுத்து மீடியாக்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப தனது வீடுகளில் வருமான வரி சோதனை நடப்பதாகவும் தன்னை கன்னியாகுமரிக்கு செல்ல விடாமல் வீட்டுச் சிறையில் வைத்திருப்பதாகவும் கூறி சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் செல்வ பெருந்தகை. இதையடுத்து சென்னையில் அவருக்கு சொந்தமான வீடுகள், அலுவலகங்களுக்கு சென்று பார்த்தால் வருமான வரி சோதனை நடப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. இதற்கிடையே செல்வ பெருந்தகை வீட்டிற்கு சோதனைக்கு செல்லவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது வருமான வரித்துறை. இதையடுத்து தனது நாடகம் அம்பலப்பட்டு போனதால் தன்னிலை விளக்கமளித்தார் செல்வ பெருந்தகை. வட இந்தியர்கள் காலை முதலே தன் வீட்டை நோட்டமிட்டதாகவும் சாதாரண உடையில் இருந்ததாகவும் தான் சொன்ன பொய்யான தகவலை நம்ப வைக்க தன்னிலை சமாளிப்பு விளக்கமளித்தார் செல்வ பெருந்தகை. ராகுலின் ஷோலிங்கர் பிரச்சாரத்தில் செல்வ பெருந்தகையின் மொழிபெயர்ப்பு புலமையை அறிந்து ஆத்திரமானதால் அவரை கன்னியாகுமரி பக்கம் வந்துவிட வேண்டாம் என்று தலைமை எச்சரித்ததாகவும் அதனை மறைக்க செல்வ பெருந்தகை பொருந்தா நாடகமிட்டு அம்பலப்பட்டு நிற்பதாகவும் காங்கிரஸில் உள்ள அவரது எதிர்க்கட்சியினர் தெரிவித்தனர்.